நீங்களும் இந்த கூட்டத்தை சேர்ந்தவர்தானா? ஜோதி, புரிகிறது. அந்த பவானி ராட்சி கொலை இல்லை ஜோதி, நான் நிரபராதி. அப்படின்னா இங்கே வந்தீங்க? எப்படி வந்தீங்க? ஜோதி, என் மேல வீணா சந்தேகப்படாது. அந்த சிஐடியை கொலை செய்தது இந்த வீட்டுல இருக்கிற ஒருத்தர் கூட்டம் தான். அவர் சாகிறதுக்கு முன்னாலே கதவு நிலையில மைக்கு பொருத்தி இருக்கிற வீடு இருக்கு, அந்த ஒற்றர்கள் இருக்கிறாங்க, அவங்களை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு செத்தாங்க. அப்படியா? ஆமா. அன்னையிலேருந்து இந்த வீட்டை நான் தேடிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு காலையில் தான் துப்பு கிடைச்சது. இந்த வீட்டுக்கு வந்தேன், இங்க யாரையுமே காணோம். அப்படின்னா அந்த கொலைக்கு ஜம்புதா காரணமா? எங்கப்பா, எனக்கு ஒண்ணுமே புரியுது. ஜம்புவா? அப்பாவா? ஆமா, உன் அப்பாவுக்கு இந்த கூட்டத்துக்கு என்ன சம்பந்தம்? மரணம் காத்திருக்கிறது உனக்கு விளையாட்டா காட்டுகிறாய். சாக்ரட்டிஸ் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமில்ல? மரணம் வந்த பின் நாம் இருப்பதில்லை, நாம் இருக்கும் போது மரணம் வருவதில்லை. ஏன் மிஸ்டர், பெரிய அறிஞரே இப்படி சொல்லி இருக்கும் போது சாவை பத்தி பயப்படுறது கோழைத்தனம் இல்ல? ஏன் ட்ரில் மாஸ்டர், இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை சுட்டு கொல்ல போறேன். இன்னும் கொஞ்ச நாளில ஜோதிய மணக்க போறேன். எப்படி என் திட்டம்? போடுற திட்டம் எல்லாம் நிறைவேறவா செய்யுது? என் திட்டம் நிச்சயமா நடக்கத்தான் போகுது. மிஸ்டர் ஜம்பு, திட்டத்தை நிறைவேற்றவங்க அதை பற்றி அதிகமா பேச மாட்டாங்க. ஜம்பு, உங்க திட்டமும் பஸ், டயரும் பஸ். போயிட்டு வாங்க. ஜம்பு, இதுதான் உங்க டயர். நான் தான் ஜம்பு பேசுறேன். என்ன விஷயம்? அப்பு சொல்லி சென்னை வந்துட்டாரா? எங்க தங்கி இருக்காரு? சரி, ஜெய் சிக்கம், ஜெய் சிக்கம்.
ரகசிய ரேடியோல பேச்சு. யாரோட பேசினா? கள்ளக்கடத்தல் ஆசாமிகளோட. தலைவன் அபுசரி வர்றானா? என்னங்க? என்ன ட்ரில் மாஸ்டர்? அடே ஜோதி, நம்ம ஆளு. பயப்படாது. நான் உங்களை ஒருத்தரை பார்க்கலான்னு வந்தேன். நீங்க ரெட்டையரா காய்ச்சி அளிக்கிறீங்களே. நீங்க மர்ம மாளிகையில இருந்து அந்த இவரோட புறப்பட்டு வர்றத பார்த்தேன். அதனாலதான் பின்ன இது என்ன கையில விளங்கு. இது வந்து இது நம்ம போகும்போதே பேசிட்டு போவோம். இங்க நிக்க கூடாது. மனோ மனோ, ரெண்டு கைதிகளை கூட்டி வந்திருக்கேன். யாருங்க? ஐயா, நம்ம ட்ரில் மாஸ்டர் அவள. வாங்க வாங்க. என்னது கையில விலங்கெல்லாம் போட்டுருக்காங்களே? இந்த கதையெல்லாம் இப்ப தகராறல்ல வந்து முடிச்சு போச்சு. நீ போய் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு கொஞ்சம் டிஃபன் தயார் பண்ணி சீக்கிரம். இது யாரு வீடு? இது எவ்வளவு? அந்த வீடு என்னாச்சு? அந்த வீட்டுல தம்பி உங்களை வச்சு இருந்தா எல்லாரும் வந்து தேடுறாங்க, கண்டுபிடிச்சுன்னு போடுவாங்க, அப்புறம் உங்களை பிடிச்சு போடுவாங்க. அதனாலதான் அவனும் வாடகை அடிக்கடி கேட்கறான். அயோக்கிய பையன் மாசம் மாசம் கொடுக்கணும்ன்றான். நம்மளால முடியாது. அதனாலதான் ஊருக்கு இந்த பக்கம் வந்து இங்க பிடிச்சா இதை பாருங்க, இந்த கொல்லப்புறத்துல பிடிச்சிருக்கு. அங்க நீங்க தண்டிட்டு யாருக்கும் தெரியாது. போங்க. ரொம்ப நன்றி. அங்க இருக்கு. நான் டிஃபன் கொண்டாடுறேன். வாடி வாடி வா, சீக்கிரம் பரமாறு. இத பிடிங்க. எழுந்துட்டு வச்சுட்டியா? ஞாபகம் போடு பாய போடு. உட்காருங்க தம்பி, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நல்லா சாப்பிடணும். நல்ல சட்னி தொட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். மெதுவோட எப்படி நன்றி சொல்றேன்? என்னத்த நன்றி? இட்லிக்கு போய் நன்றி சொல்லு. எனக்கு என்னத்துக்கு நன்றி? ரொம்ப கடமை உணர்ச்சி உண்டு. ஏன் சார், இங்க ஸ்பூன் இருக்குமா? ஓஹோ, கை தகராறோ? ஸ்பூன் எதுக்கு ஆயத்துல சாப்பிடுறீங்க? நான் வேணா கையில தொட்டு தர சாப்பிடுங்களேன். பிடிக்காது. ஆம்பளை கை இல்ல. வெக்கப்படுறீங்க. எடுத்து ஊட்டுங்க. வாடி சொல்லி தருவோம். அதெல்லாம் சொல்லி தருவோம். சாப்பிடுவா. நீங்க எந்திரிக்க, அவங்க சாப்பிடுவாங்க. இல்ல, அவருக்கா சாப்பிட்டுங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. போயிட்டு சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. பசிக்கல? பசிக்குது. சாப்பிடவும் வேணும். பின்ன சாப்பிடுங்களேன். சொல்லுவாங்க, கடன் வாங்கி பட்டினி, கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரி. அந்த கதை போல இருக்கு நம்ம கதை. நல்ல சாப்பாடு இருக்கு, பசியும் இருக்கு, சாப்பிட முடியலையே. போதும் கேளு, சாப்பிடுங்க. சாப்பிடுறா? சாப்பிட்டுமா? இப்ப சாப்பிடுவேன். என்னங்க இது? இது என்ன சாப்பிடுறது? ஐயோ ஐயோ, என்னங்க நீங்க? என்ன சிரிக்கிறீங்க? முன்னொரு விஷயம் நடந்தது, அதை நினைச்சா சிரிப்பு வந்துருச்சு. என்ன நடந்தது? நான் ஒரு இடியட், நீ ஒரு டிஸ்டில் இடியட் சொல்லிக்கிட்டோமே, ரொம்ப பொறுத்த நமக்கு.
பசிக்குதுன்னு சொன்னீங்க. ஐயோ நீங்க நம்ம கைக்கு விலங்கு போட்டானே, கழுத்துக்கு ஒரு தாலி கட்ட சொல்லி சொல்லக்கூடாது. உங்க குறும்பு உங்களை விட்டு எங்க போ? ஏன் போகணும்? இது அடே அதுக்கு இல்ல, சாரி. நல்லா இருக்கு. இதுதான் உங்க நேர்மையா? என்னது? நிராதரவா தூங்குற ஒரு பெண்ணு கிட்ட இப்படிதான் நடந்துக்கிறதா? ஜோதி, தூங்கிட்டு இருக்கும் போது உனக்கு தெரியாம உன் கை என் மேல பட்டுருச்சு. உன் தூக்கத்தை கலைக்காம அப்படி பக்குவமா இப்படி எடுத்து வச்ச. இது ஏன் தப்பா? பின்ன ஏன் தப்பா? ஆஹா, இந்த பாரு, இதோட தப்பு. அது சரி, இப்ப தூங்கணுமே, என்ன செய்யறது? என்ன செய்யறது? பெஸ்ட் ஐடியா. என்ன என்ன? எப்படி நம்ம ஐடியா? புண்ணிய கொடி அவங்க சம்சாரம் இருக்காங்களே, அவங்க நல்லா இருக்கணும். நமக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காங்க. இந்த காலத்துல சொந்தக்காரங்க கூட இப்படி உதவி செய்ய மாட்டாங்க. ஆபத்துல இருந்து காப்பாத்தினாங்க, தங்க இடம் கொடுத்திருக்காங்க, சாப்பாடே போட்டிருக்காங்க. என்னங்க என்ன ஆமா ஆமா என்னை இப்படி நிக்க வச்சு விட்டு நீ கேள்வி கேட்டா ஆபாட் சொல்லாம எப்படி சொல்லுவேன்? என்ன என்ன ஐடியா 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 கொஞ்சம் அப்படியே. ஐயோ கை வலிக்குதுங்க. என்னங்க நீங்க விடுங்க. ஐயோ என்னங்க இது விடுதலை கிடைக்க போகுது. கை என்னது? விடுங்க. விடுதலை விடுதலை விடுதலை. இரு கொஞ்சம். இது இது என்னது? ஆஹா, கண்ணு போனாலும் இருங்க இருங்க, ஒரு ஐடியா. என்ன? முடியாது. பரவாயில்ல. ஜம்புதானே இதை போட்டான். ஆமா, இது இப்படி இருக்கட்டும். ஏன்? அம்மா, நீ சோப் தேய்ச்சுக்கல? எனக்கு பாலுவையும் அப்பாவையும் பத்தி ஒரே கவலையா இருக்கு. நான் உடனே வீட்டுக்கு போகணும். அவருக்கு தெரிஞ்சா நான் அனுப்பவே மாட்டாரு. திரும்ப போயிட்டு வரேன். ஆனா அவரை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க. அவரை பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, நாங்க பாத்துக்கிறோம். ஜோதி, என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டுதா நினைச்சையா? இந்த ஜம்பு நினைச்சதை நினைச்சபடியே செய்வான். இங்க வீட்டுல வேலைக்காரர் யாருமே இல்லை. இனி என் பிடியிலிருந்து நீ தப்பவே முடியாது. எங்கே ஆனந்த்? அப்பா எங்கே? தம்பி எங்கே? ஜோதி, கேள்வி கேட்கிற உரிமை எனக்கு தான் உண்டு. எங்கே ஆனந்த்? சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? அதே பதில நானும் சொன்னா உங்க எது என்ன ஆகும்? ஏற்காது. முடியாது. ஜோதி, உங்க அப்பா மேலையும் தம்பி மேலையும் உண்மையான அன்பும் ஆசையும் இருந்தா நீ இந்த கார்ல ஏற மறக்க மாட்ட. அவங்க வாழணுமா சாகணுமா? ஜோதி,
என்ன சொல்ற? ஜோதி தனியா போயிட்டாரு. நான் உடனே முத்தியா வீட்டுக்கு புறப்படுறேன். ஐயோ, உங்களை பகல்ல எங்கேயும் அனுப்ப வேண்டாம்னு அந்த அம்மா சொல்லிட்டு போனாங்க. போலீஸ் வலைய போட்டு தொலாவிக்கிட்டு இருக்கு, நீ போறன்ற தம்பி. நான் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருந்தா ஜோதி எப்படி காப்பாத்துறது? அபசல் விஷயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ ஒண்ணு செய்வோம், நீ தனியா போகணும், நானும் கூட வர்றேன். என்ன தம்பி ஊடெல்லாம் பூட்டி இருக்கு, அட்ரஸ் மாதிரி வந்துட்டோமா? தோட்டக்காரன் இருக்கா, போய் என்ன கேளு போங்க. அவனியா? நீதான் இந்த வீட்டு தோட்டக்காரர்? ஆமாங்க. கதவெல்லாம் மூடி இருக்கு, முத்தையா பிள்ளைங்க. நேற்று ராத்திரி ஜம்போய வேலைக்காரங்களுக்கெல்லாம் லீவு கொடுத்து அனுப்பிச்சுட்டாருங்க. காத்தால வந்து பார்த்தாக்கா வீடே பூட்டி இருக்குதுங்க, ஒத்தரையும் காணுங்க. என்னப்பா என்னமோ ஆச்சரியமா இருக்கு. ஆமாங்க, இதுக்கு முன்னால இப்படி நடந்ததே இல்லைங்க. ஜம்போய்யா வந்ததுல இருந்துதான் இப்படி எல்லாமே தலைகீழா மாறி போச்சுங்க. சரி சரி போ. अरे जम्बू दोस्तों सौख्यम है? उनको रेडियो मैसेज बराबर वर रहा है? என்னையா தோஸ்து பிஸ்கட் ரேடியோ மெசேஜ் பரபராண்டா ரேடியோ? नंबर पेयर अब्बू सली. वेरी गुड. अच्छा ये है मुतिया पिल्ले का वीड? முத்தியா பிள்ளை அக்கா வீடா? முத்தியா பிள்ளை வீடியா? ಅದು ಸರಿಂಗೋಯ್ಯ. ನಿಂಬಲ್ ತಾನೇ ನಂಬಲ್ ಏಜೆಂಟ್ ಜಂಬು. அட ஜம்பு மில்ல கம்பு மில்ல. ನಿಂಬಲ್ ಜಂಬು ಇಲ್ಲೇ? இல்லையே. ஹலோ மிஸ்டர் அபுசலி. வாங்க வாங்க வாங்க. ಸಲಾಮ್ ಅಲೈकुಮ್. சலாம் அலைக்கும். நான் தான் நீங்க தேடி வந்த ஜம்பு. வெல்கம் டு மெட்ராஸ். अच्छा நிம்பல்க்கு வெயிட் பண்ணி பேஜாராய் போட்டான். அப்புறம் நிம்பல் வீட்டுக்கு தேடி நேரே வந்து விட்டான். என்ன செய்யறது ஜனாப், எவ்வளவோ வேலை. நம்ம வேலை தான். நாங்க ரெண்டு பேரும் உங்களை பார்க்க தான் புறப்பட்டு இருந்தோம். நான் நாட்டம் என்ன நாட்டம் சென்று நாட்டம். அரே சுப்ரஹோ சோக்கறான். அச்சா நம்பல் போலாம். நானும் வர்றேன். நிம்பல் இங்கே நிக்கறான். அவனு நம்ம ஆள் தான். முகம் கி பார்த்தா ஒரு மாதிரி இருக்கான். உன் மூஞ்சி கண்ணாடியில பாரு. ஜனாப் கொஞ்சம் தமாஷா பேர், ஆனா நல்லவன். நானே வரேன். அச்சா அச்சா நம்மளுக்கு தெரியுறான். நிம்பல் பேர் என்ன சோக்கறா? புண்ணிய கோட்டி. புண்ணியம் கோட்டி. புண்ணியம் கோட்டி. கோடி கோடி பேங்க்ல நீ போட்டிருக்க, எங்கிட்ட எங்க இருக்கு பேர்ல வச்சுக்கிட்ட ஜனாப், கோட்டின்னு. நான் போறேன் ஜனாப். ஜம்பு பையா இந்த ரிஜிஸ்டர்ல பம்பாய், கல்கத்தா, கொச்சின்ல நம்மளுக்கு தங்கம் அனுப்புற பேர் எல்லாம் இருக்குது. இதுல மெட்ராஸ் ஏஜென்ட் நிம்பல் கையெழுத்தி போடுறான். ஊர் சுத்தி போல் இருக்கு, எல்லா ஊரும் சுத்தி இருக்காரு. அரே பாய் உர்க்கி மேலே சுத்தாமலா கோடி கோடி பைசா நம்ம ஜோப் மேலே வந்து விடுறான். நம்ம எல்லா வேஷம் பண்றான். நான் பெரிய வியாபாரின்னு நினைச்சேன். ஸ்டுடியோ ஆளு, மேக்கப் ஆமா, நீங்க முஸ்லீம் இல்லையா? இது கூட வேஷம் தானா? நம்ம யார் என்னாண்டு யாருக்கு சொல்றான் இல்லை. நம்ம எல்லா பாஷை பேசுறான், எல்லா ஊர் சுத்துறான். நம்ம பைசாக்கு கும்பிடுறான். நிம்பள் இதுல கையெழுத்து போடுறான், விலாசம் கொடு. நிம்பள் பெயர் ஜம்பு, என்ன ஆண் கையெழுத்து போடுறான். தமிழ் நல்லா தெரியுது. என் பேர் ஜம்பு தான், ஆனா எங்க அப்பா பேர் ஆங்கிற எழுத்துல ஆரம்பிக்க. உன் அப்பன் பெயர் மாரியப்பன். கோலாலம்பூர்ல பிராட் செய்திருக்கிறான். பிராட் அவன் பார்த்த கொள்ளையாங்கிற முத்தையா நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அது சரி சாயபு, அவங்க அப்பா பேரு மாரியப்பா தான், ஆனா அவங்க ஊரு ஆரூர், அதனால ஆரூரு மாரியப்பான்னு. அச்சா அச்சா சரி, ஆரூரான் ஜம்புன் கையெழுத்து போடு. உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியுது, பெரிய மேதை. உங்க அடுத்த திட்டம் என்ன? சொல்றான். இந்த நாட்டு தங்கமெல்லாம் வெளியே எடுத்துறான், அயல் நாட்டு செலவாணியை ஒழித்துறான், அப்புறம் சிலோன் பாகிஸ்தான் அழித்துறான். நம்ம ரகசிய ஏஜென்ட் ஏசியா பூராம இருக்கிறான். நீங்க வியாபாரியா அரசியல்வாதியா? இந்த மாதிரி வியாபாரிங்க அரசியல் வந்தா அதையும் வியாபாரம் பண்ணுவாங்களே. ஜம்பு இதோ பார்.
ஹவுரா பிரிட்ஜ். பொம்பாய் ஹார்பர், மெட்ராஸ் ஹைகோர்ட். அடே, நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலு. ஆமா, தமிழ்நாட்டு கலை செல்வங்கள்லாம் தூள் தூள் செய்துடுறான். எல்லா ஜனமும் அழறாங்க. அதே நம்ம பார்த்து பார்த்து சிரிக்கிறான். எப்படி திட்டம் ஜம்பு? நான் பிறந்த நாடு பழக நாடலா, அது எப்போதுமே அப்படி இருந்தது கிடையாது. இனி ஒருபோதும் இருக்க முடியாது. இருக்க இந்த நாட்டு பெண்களின் மஞ்சளை அழிக்க வந்தவரை உன்னை என்ன செய்கிறேன்? என்ன ட்ரில் மாஸ்டர், இவனை ட்ரில் எடுத்து நீட்டிட்டு நாம என்ன துப்பு கண்டுபிடிக்க விசாரிக்க வந்தோம். இவனும் இல்லை, எவகிட்ட விசாரிக்கிறது? இப்போ அவன் நம் நாட்டை அழிக்கணும்னு சொல்றான். சொன்னா என்னப்பா, இவன் என்ன அணுகுண்டுக்கு பிறந்த பயலா? இதுக்கு போய் அவசரப்பட்டுட்டு இவன் எழுந்திருச்சாலும் தகராறு, இவன் செத்துட்டாலும் நமக்கு தூக்காச்சே. என்ன சத்தம்? ஜம்பு, என்ன உங்க வேலையில கொண்டாந்து விட்டுட்டு நான் பேசாம ரேடியோ வேலைதான் எனக்கு தெரியும். இந்த வேலையெல்லாம் தெரியட்டப்பா. என்ன செய்ய சொல்றியோ? சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும். तुम्हारा नाम क्या? நான் தான் ஜம்பு. நீங்க தான் அபு சலியா? अरे रे हमारा नहीं अबू सली. अबू सली उल्ले का आया नाम सुब्बू सली. आओ आओ आओ। सिंगापुर जनाब अबू सली साहब, अबू अंदर जम्बू बंदिருக்கா? किधर है जम्बू? सलाम अलैकुम मिस्टर अबू सली. सलाम अलैकुम. सलाम अबू सली साहब बोलो. है चुप रहो. என்னங்க இது விசித்திரமான சோதனை? நம் மாலிக் மன்சாலே இப்படித்தான் சோதனை போட்டு சேர்ப்பான். காமியா, நீங்கள் வாயை திறக்கலாம். என்ன வாயை திறக்கிறதா? ஓபன் யுவர் மவுத். நீங்கள் பல்லு 2 தான் மோசம். பரவாயில்ல பரவாயில்ல. பாம்பேல இருக்காங்களே நம்ம ஏஜென்ட் பசங்க, அவங்க பல்லுல 4க்கு மோசம். 4க்கு மோசம். மெட்ராஸ் பரவாயில்ல பரவாயில்ல. அச்சா அச்சா சப் கரோ. நீங்கள் சந்தை மேலே போய் மாடு வாங்கும் போது பல்ல பாக்குறோம், நாங்க ஆளை சேர்க்கும் போது பல்ல பார்த்து தான் வாங்குவோம். அப்படிங்களா? ஓஹோ, சரி. நம்ம திட்டத்தை பத்தி எப்ப பேசலாம்? பேசலாம் பேசலாம், குஷி से பேசலாம் பாபா. அரே பேட்டா, தங்கம் की என்ன ஆச்சு? 5 லட்சம் தங்கம். சோனா किधर गए? சோனா. முத்தையா பிள்ளை தங்கத்தை எங்க பதுக்கி வச்சிருக்கிறான்னு இன்னும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அது எப்படியாவது கண்டுபிடிச்சு இங்க கொண்டாந்து சேர்த்துறேன். तुम झूठ बोलता है. அரே ஜம்பு, நாளைக்கு படகு வர்றான். படகு மேலே நம்ம ஹாங்காங் போறோம். அதுக்குள்ளே நம்ம கையில தங்கம் வர்றான். இல்ல மாலூம்? நம்ம மாலிக் என்ன நினைச்சான்? இந்த வாரம் டூம்ல இருக்கிறோம், அடுத்த வாரம் ரெங்கோன்ல இருக்கிறோம், அதுக்கு அடுத்த வாரம் மூன்ல இருக்கிறோம். அப்படிங்களா? சரி, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள தங்கத்தை கண்டுபிடிச்சிடுறேன். शाबाश. அரே பேட்டா, நம்மளுக்கு எங்கே சந்திக்கிறோம்? நம்ம மரமங்களால சந்திக்கிறோம். அச்சா, அரே நம்மளுக்கு அது பத்தாது பாபா. நீங்கள் ஹாங்காங்ல இருந்து இங்க வந்தார் இல்ல, அப்புறம் யாரை பார்த்தோம், என்ன செஞ்சோம், அவ்வளவு நிம்பள் கையால எழுதி நம்ம கையில கொடுக்கலாம். அப்பதான் சாய்பு படா குஷி ஆகிறான். நிம்பல் சொந்த கையெழுத்து போடுறான். எதுக்கு? எதுக்குன்னு அதுதான் நம்ம மாமூல் முறை. பம்பாய் காரனும் அப்படிதான் போடுறான், கல்கத்தா காரனும் அப்படிதான் போறான். நிம்பல் மட்டுமே நான் போடும். அது இல்லைங்க. ஜபதா